சார், இந்த ரஃபேலை பற்றி ஏதாவது நம்முடைய மாணவர்களுக்கு இல்லை யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லிக் கொடுங்களேன். நான் ரஃபேல் வாட்சை பற்றி மட்டும்தான் பேசுவேன் சார். அப்படியே அந்த சயின்ஸை பற்றி அதில் இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூட நம்பிக்கையும் அதை ஃபேக்ட் செக் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. அதை மட்டும்தான் நான் செய்வேன் சார். அது அந்த ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு அதை பற்றிலாம் ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இபிஎஸ்ஸு ஓபிஎஸ்ஸு இதுதான். அப்போது இந்த இன்பா உதய் அடுத்தது அண்ணாமலை இவங்களை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டே இருப்பீங்க. வேறு எதுவுமே வேண்டாம். நமக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேண்டாம். 108வது ஒரு சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கேன் நாக்பூரில் வச்சு. அதை பற்றி நம்முடைய மாணவர்களுக்கு தெரிய வேண்டாம். டிஆர்டிஓனுடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் அதை பற்றி நம்முடைய மாணவர்களுக்கு தெரிய வேண்டாம். எதுக்கு எடுத்தாலும் இந்தியா ஒழிக, அவ்வளோதான் உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் இந்தியா செய்யக்கூடிய சாதனைகள், இந்திய விஞ்ஞானிகள் இந்தியாவுக்காக அயராமல் உழைத்து இந்தியாவை எப்படியாவது உலக அரங்கில் ஒரு முன்னிலை நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த உழைப்புகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய செய்திகள் ஒரு ஓரத்தில் ஒரு துண்டுச்சீட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியின் அடிப்படையில் மட்டுமே கிடைத்து வருகிறது. இது முழுக்க முழுக்க தவறு. அந்த தவறை நாமும் செய்யக்கூடாது. இது டிஆர்டிஓனுடைய அசத்தல் கண்டுபிடிப்புகள். அதுவும் 108வது சயின்ஸ் காங்கிரஸில் நடைபெற்ற இல்லை அவங்க அங்கே காண்பித்த சில பல ட்ரோன் சிஸ்டத்தை மட்டுமே பேச போகிறோம். இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதை ஒவ்வொன்றா வேறு வேறு பதிவுகளில் பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஆடியோ புக்கை குக் எஃப்எம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்ட பிறகு தான் நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரோன் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்வாம் ட்ரோன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அடுத்ததாக வரக்கூடிய எம்எம்மாக இருக்கட்டும், எம்எம்க்கான அந்த ஷார்ட்கட் என்ன வேர்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. இது எல்லாத்தையுமே நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ அந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணும்னா குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக பயன்படுத்த வேண்டிய கோடு TPM 50 அப்படிங்கிறது தான். தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் குக் எஃப்எம்ல கேட்கலாம். அதே மாதிரி குக் எஃப்எம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. டிஆர்டிஓ, இந்த டிஆர்டிஓ அப்படிங்கிற இந்த வார்த்தை இப்போ பரவலாக நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் யூடியூப் நம்மள மாதிரியான சேனல்ஸ் தான் நிறைய விதைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை மட்டும் மெயின் மீடியா ஃபோக்கஸ் பண்ணி டிஆர்டிஓனா இதுரா, டிஆர்டிஓனுடைய இன்னொரு யூத் விங் இருக்குது அது இதுரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மில் பல மாணவர்களுக்கு இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், டிஆர்டிஓ, ஏன் டார்பா வர தெரிஞ்சிருக்கும். அமெரிக்காவுக்கு டார்பா எந்த அளவு முக்கியம் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் டார்பாவை பற்றி தெரியும். இந்த டார்பா செய்யக்கூடிய ப்ராஜெக்டை பற்றி தெரியும். அந்த ப்ராஜெக்டால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி தெரியும். அந்த விளைவுகள் எப்படி அமெரிக்காவை உயர்த்தும், பிற நாடுகளை தாழ்த்தும் அப்படிங்கிறது தெரியும். இதுதான் அங்கேயும் இங்கேயும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ இந்த டிஆர்டிஓ அப்படிங்கிறவங்க அயராமல் நிறைய உழைப்புகளை போட்டுட்டு வராங்க. எப்படியாவது இந்தியாவை தன்னிறைவு அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிறது மிசைல் சிஸ்டத்தில் அதற்கான உழைப்புகளை டிஆர்டிஓ போட்டு வராங்க. ஸோ அந்த டிஆர்டிஓ இன்னைக்கு, அதாவது ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 7ஆம் தேதி வரை நாக்பூரில் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒன்று நடந்துட்டுருக்கு. அது 108வது சயின்ஸ் காங்கிரஸ். இந்த சயின்ஸ் காங்கிரஸில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு பெரிய விழான்னு வச்சுக்கோங்களேன். அந்த விழாவில் அவங்க காண்பித்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மிசைல் சிஸ்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா QRSAM அப்படிங்கிறது தான். இதை பற்றி ஆல்ரெடி 2022 நம்ம சாதித்தது என்ன அப்படிங்கிற ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருந்தேன். அதை ஒரு ப்ரோட்டோடைப்பை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம், இல்லாட்டி 6 முறை டெஸ்ட் பண்ண ஒரு மிசைலாக மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். 2023 அதை இராணுவத்தில் சேர்க்க போகிறோம். இந்த குயிக் ரெஸ்பான்ஸ் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிசைல் சிஸ்டம், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த QRSAM தான் உலகத்திலேயே மிக முக்கியமான QRSAM அப்படின்னு சொல்லப்படுது. இந்த QRSAMக்கு போட்டியாக இன்னொரு SAM, அதாவது சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் இருக்குது. அதை S-400 ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதால் கூட அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இந்தியாவினுடைய தயாரிப்பு தான். இப்படி பல விஷயங்களை டிஆர்டிஓ அறிமுகம் செய்யும் போது தான் நாமும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த உலகம் ஓட அது கூடவே கொஞ்சம் ஓடி, இல்லாட்டி அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக ஓட வேண்டியதாக இருக்குது. நம்பர் 1 பொசிஷனில் வருவதற்கு கடுமையாக நம்ம ஓட்டத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதில் மிக முக்கியமான விஷயம் தான் ட்ரோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இனி வரக்கூடிய வார்ஃபேர் எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வார்ஃபேராக இருக்க போகிறது கிடையாது. மனித உயிரிழப்புகள் இல்லாமல் இயந்திரங்கள், கணினிகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், VR டெக்னாலஜியை பேஸ் பண்ணியான அந்த யுத்தம் தான். அதில் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது முக்கிய பங்காற்ற போகுது. ஸோ இந்த ட்ரோன்ஸில் நம்ம கன் வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு யோசனை டிஆர்டிஓக்கு வருது. நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ட்ரோன் அதில் கேமரா தான் வச்சு பார்த்துருப்போம். ஆனால் அதில் ஒரு கன் வச்சு அந்த கன்னை தேவையான இடத்துக்கு கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்காக அதை ஷூட் பண்ணி அது கரெக்டாக டார்கெட்டை அழித்த பிறகு நம்முடைய இடத்துக்கே திரும்பும்படியான ஒரு ட்ரோனை வடிவமைச்சிருக்காங்க டிஆர்டிஓ. கன் ஆன் ட்ரோன் அப்படிங்கிறது தான். இந்த கன் ஆன் ட்ரோன் அப்படிங்கிறத டிஆர்டிஓ சக்ஸஸ்ஃபுல்லாக
டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்த பிறகு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீக்கிரமாக நம்முடைய இராணுவத்தில் இது சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கன் ஆன் ட்ரோன் அப்படிங்கிறத முதல் ப்ராடக்டாக இல்லாட்டி முதல் கண்டுபிடிப்பாக நான் சொன்னதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. நம்ம எல்லாருமே ஜம்மு காஷ்மீர் இல்லாட்டி இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவின் எல்லைக்கு இந்த மாதிரி ட்ரோன் அனுப்பிட்டாங்க, அதில் இந்த போதைப்பொருள் இருந்துச்சு, இந்த மாதிரி வெடிப்பொருள் இருந்துச்சு, இந்த மாதிரி ஆயுதங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியாவது என்னைக்காவது வாசித்து பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ட்ரோன் ஏன் பாகிஸ்தான் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கா, இந்தியாட்ட இதே மாதிரி ட்ரோன் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. எந்த ஒரு ட்ரோன் வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த ட்ரோனில் நம்ம ஒரு வெடிப்பொருளை வச்சு அனுப்பலாம், ஆனால் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த வெடிப்பொருளை எவ்வளவு அக்யூரஸியாக அது டெலிவரி பண்ணுது, அந்த அக்யூரஸி இல்லாமல் அது எந்த மாதிரியான வெதர் கண்டிஷனில் போகுது, எவ்வளோ உயரத்தில் பறந்து அந்த ஒரு இடத்துக்கு அவங்களுடைய டார்கெட் அட்டன் பண்ணுது, இது எல்லாம் தான் முக்கியம். இதை கண்டுபிடிப்பது தான் ரொம்ப கஷ்டமே தவிர, சொல்லப்போனால் தட்டாம்பூச்சியை பிடிச்சி அந்த தட்டாம்பூச்சிக்கு கீழே ஒரு கயிறை கட்டி ஒரு சின்ன கல்லை கட்டி வச்சு தூக்குடா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரோனில் எந்த வெயிட்டை வேணாலும் கொடுத்தாலும் அந்த ட்ரோன் மோட்டார் பவரை வச்சு அதனால் தூக்கிட்டு போக முடியும். ஆனால் நம்ம டிஆர்டிஓ அதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்னேன் கன் ஆன் ட்ரோன் அப்படிங்கிறத உங்கள் மனசில் வச்சுட்டு அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய மல்டி காப்டர் யூஏவி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் டிஆர்டிஓ தயாரித்து அதை இந்த 108 சயின்ஸ் காங்கிரஸில் வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன மல்டி காப்டர் யூஏவி அப்படிங்கிறது? வேறு எதுவுமே இல்லைங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி வெயிட்டை தூக்கிட்டு போகிற ஒரு யூஏவி, அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இந்த மல்டி காப்டர் யூஏவி அப்படின்னு சொல்லும்போது அது இப்போதைக்கு 5 கிலோவை தூக்கிட்டு கிட்டத்தட்ட 14,000 அடி உயரத்தில் பறந்து செல்லும் வல்லமை மிக்க ஒரு ட்ரோனை உருவாக்கியிருக்கோம். ஸோ 14,000 அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்றடித்தா கூட இது என்ன செய்யும்? இந்த ட்ரோனால் அக்யூரேட்டாக நம்ம எந்த இடத்துல இந்த ஒரு வெயிட் இல்லாட்டி பேலோட கொடுக்கணும்னு சொன்னோமோ அந்த பேலோட அங்கே கொண்டு கொடுத்துரும். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு கேட்டால், ரொம்ப உயரத்தில் நம்முடைய இராணுவ வீரர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பேலோட்ஸ், அது வெப்பனாக இருக்கலாம் இல்லாட்டி உணவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மருந்தாக இருக்கலாம், உடனடியாக நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு கொண்டு செல்வதற்கு இந்த மல்டி காப்டர் யூஏவி அப்படிங்கிறது இனிமேல் பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. இப்போ நம்ம 5 கிலோகிராம் அளவுக்கான அந்த ஒரு யூஏவி இல்லாட்டி மல்டி காப்டர் யூஏவி அப்படிங்கிறது தான் தயாரிச்சிருக்கோம். ஆனால் நம்முடைய ஃபியூச்சரில் இன்னும் 2 வருடங்களில் அது 30லேருந்து 35 கிலோகிராம் அளவுக்கான வெயிட்டை தூக்கிட்டு போகிறதுக்கான யூஏவி நம்முடைய ப்ரோட்டோடைப்பில் ரெடியாக இருக்குது அப்படிங்கிற இன்னொரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனையும் வெளியில் விட்டுருக்காங்க டிஆர்டிஓ. ஆனால் டிஆர்டிஓ இதை தனியாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. நம்ம டிஆர்டிஓக்கு கீழே நிறைய அமைப்புகள் இருக்குது, நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்முடைய மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா DYSL அப்படிங்கிறது தான் டிஆர்டிஓ யங் சயின்டிஸ்ட் லெபோரட்டரி. டிஆர்டிஓ யங் சயின்டிஸ்ட் லெபோரட்டரி அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் இருக்குது. இதே மாதிரி இந்த டிஆர்டிஓனுடைய யங் சயின்டிஸ்ட் லெபோரட்டரி அப்படிங்கிறது இந்தியாவில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் நீங்கள் கூகுளில் தேடினா சர்வசாதாரணமாக கிடைக்கும். இது ஒரு மாணவன் மாணவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கானது, இல்லை உங்களுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் சக மாணவர்களுக்கான எதிர்காலத்தின் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக மாறுவதற்கான வாய்ப்பாக கூட இதை பார்க்கலாம். அதே மாதிரி டீச்சர்ஸ் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஓகே சிலபஸ்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும், டிஆர்டிஓ நான் சொன்ன இந்த DYSL இல்லாட்டி அமெரிக்காவினுடைய டார்பா இதெல்லாம் பற்றி கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாதான் டெக்னாலஜியை வச்சு மாணவர்கள் இளைஞர்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்க முடியும். எல்லார்ட்டையுமே எல்லாம் செய்கிறதுக்கான ஆசைகள் இருக்கும், ஆனால் அந்த ஆசைக்கான ஐடியா பாத் வழி அப்படிங்கிறத கண்டுபிடித்து கொடுப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. அந்த வேலையை நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். ஸோ இப்போ மல்டிகாப்டர் யூஏவி அப்படிங்கிறதையும் நம்ம தயாரிச்சிட்டோம், அதே நேரத்தில் கன் ஆன் ட்ரோன் அப்படிங்கிறதையும் தயாரிச்சிட்டோம். இந்த இரண்டையும் ஒன்றா சேருங்க. மல்டிகாப்டர் யூஏவி அப்படிங்கிறது வெயிட்டை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு ட்ரோன். கன்னை ஒரு ட்ரோனில் வச்சு அதை கரெக்டாக செயல்படுத்த வேண்டும். அது செயல்படுத்துறது மட்டும் கிடையாது, அது நம்ம நாட்டுக்கே திரும்ப வரணும். ஸோ இதனுடைய ரேஞ்ச் என்ன, இந்த கன் ஆன் ட்ரோன் அப்படிங்கிறதுக்கான ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 கிலோமீட்டர். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை கூட என்னால் அழிக்க முடியும். அதே நேரத்தில் அதில் வே பாயிண்ட் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம எந்த இடத்துலேருந்து அந்த ட்ரோன் அனுப்பி விடுறோமோ அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ட்ரோன். ஒரு கட்டத்தில் அதனுடைய டார்கெட் முடிச்சிட்டேன் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் தான் என்கிட்ட பேட்டரி பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரோனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வே பாயிண்ட் நேவிகேஷன் சிஸ்டத்தை வச்சு நேரடியாக அது எங்கே வந்துடும், எந்த இடத்துலேருந்து ஏவப்பட்டதோ அதே இடத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த கன் ஆன் ட்ரோன் அப்படிங்கிறதும் இல்லாட்டி இந்த மல்டிகாப்டர் யூஏவி அப்படிங்கிறதும் 30 நிமிடங்கள் தங்கு தடையின்றி இதனால் என்ன செய்ய முடியும், வானத்தில் பறக்க முடியும்.
இதை இன்னும் அட்வான்ஸ் பண்ணுறதுக்காகவும் இல்லை இது ஒரு ஹைபிரிட் வார்ஃபேர்க்கான ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக மாற்றுவதற்காகவும் டிஆர்டிஓ உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ராட் சைபாக்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த ராட் சைபாக்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக நமக்கு தெரிஞ்சு 2019 சீனாவினுடைய சில சயின்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன எலி மாதிரியான ஸ்ட்ரக்சர். அந்த எலி மாதிரியான ஸ்ட்ரக்சரில் முன்னாடி ஒரு கேமரா. திடீர்னு பார்த்தா பீஸ்ட் படம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு பெரிய ஒரு பில்டிங்கை சில தீவிரவாதிகள் என்ன செஞ்சிடுறாங்க, ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வராமல் இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம், சின்ன ஒரு நானோ ரோபோட் அப்படிங்கிறத உள்ளே அனுப்புகிறோம். இந்த நானோ ரோபோட் அப்படிங்கிறத எலி வடிவில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிஆர்டிஓ யோசிக்கிறாங்க. அப்படி உருவானது தான் ராட் சைபாக்ஸ் அப்படிங்கிறது. இந்த ராட் சைபாக்ஸ் அப்படிங்கிறதுல இனிஷியலாக நம்ம ஒரு எலக்ட்ரோடு வச்சு அதனுடைய ரிசீவர் வழியாக அந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபூட்டேஜை லைவாக நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இதனுடைய ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் பிசிஎம் போர்டை உள்ளக்க வச்சு அது கூடவே லேசர் டிரான்ஸ் ரிசீவரையும் நம்ம உள்ளே வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புடன் டிஆர்டிஓ இதை வெளியில் காண்பித்திருக்கிறார்கள். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நானோ ரோபோட்டுக்கும் இந்த ராட் சைபாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராட் சைபாக்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான இயந்திரத்தை கொண்டது. அதாவது ரொம்ப பெரிய அளவில் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கக்கூடிய வழிகளிலும், இல்லாட்டி ஒரு சுவரை ஏற வேண்டும் என்றால் அதை ஏறும், இல்லை சறுக்கி போகணும்னா சறுக்கி போகும், இப்படிங்கிற எல்லா விதமான மூமெண்ட்டுக்கும் தகுந்தது மாதிரியாக தான் இந்த ராட் சைபாக்ஸ் அப்படிங்கிறத நம்முடைய டிஆர்டிஓ உருவாக்கியிருக்காங்க. இந்த ராட் சைபாக்ஸ் அப்படிங்கிறத சின்ன ஒரு வெடிப்பொருளாகவும் மாற்ற முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மாறும். தீவிரவாதிகளை வேட்டையாட போகும்போதும் சரி, இல்லை இதே மாதிரி ஹைஜாக் நடந்திருந்தாலும் சரி, ஒரு லைவ் ஃபுட்டேஜை பார்க்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல தருணங்களிலும் இந்த ராட் சைபாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உதவியாக இருக்கும். இப்போ இது ஒரு எலி வடிவில் இருக்குது, நாளைக்கு அது எந்த வடிவில் வேணாலும் மாற்றலாம் அப்படிங்கிறதையும் யார் சொல்லியிருக்காங்க, டிஆர்டிஓனுடைய சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. நாம் எக்ஸோஸ்கெல்டன் அப்படிங்கிறதையும் உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த எக்ஸோஸ்கெல்டனை பற்றி நம்ம டார்பா சீரீஸில் மிக முக்கியமான ஒரு பொருளாக காண்பித்திருந்தோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட காணொளி. இந்த எக்ஸோஸ்கெல்டன் அப்படிங்கிறது இராணுவ வீரர்களுடைய பவரை 3 மடங்கு உயர்த்தும். நார்மலாக நம்ம ஒரு பொருளை தூக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் இராணுவ வீரர்கள் ரொம்ப உயரத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும், ரொம்ப தூரம் நடந்து போகணும், இல்லாட்டி ரொம்ப நாட்கள் அங்கே தங்கி இருக்க வேண்டும். ஸோ நிறைய பொருட்களை கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு மனிதனால் ஒரு 40 கிலோ வரை சரியாக தூக்க முடியும் அப்படின்னா இந்த எக்ஸோஸ்கெல்டனை போட்டுக்கிட்டோம்னா நம்மளால் 80லேருந்து 120 கிலோ வரை தூக்கிட்டு போக முடியும். ஏன்னா அந்த எக்ஸோஸ்கெல்டனில் இருக்கக்கூடிய மோட்டார் இதற்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸோஸ்கெல்டன் அப்படிங்கிறதையும் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்முடைய இராணுவ வீரர்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதை பற்றியும் இந்த 108வது சயின்ஸ் காங்கிரஸில் நம்முடைய டிஆர்டிஓ வெளியில் விட்டுருக்காங்க. அவ்வளோதானா விக்கி அப்படின்னு பார்த்தா இல்லை. 3வது முறையாக, அதாவது இந்த வருடத்தினுடைய 3வது நோ ஃப்ளை ஜோனை அறிவித்திருக்கிறது இந்தியாவினுடைய விமானப்படை. முதல் நோ ஃப்ளை ஜோன் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை இருந்துச்சு. அடுத்ததா 10ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையும். இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த நோ ஃப்ளை ஜோன் அப்படிங்கிறது ஜனவரி 12லேருந்து 14ஆம் தேதி வரையும் அப்படிங்கிறது இந்திய ராணுவம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல். ஸோ 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள நாம ஒரு 650 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஐடிசிஎம் செக் பண்ண போறோமோ அப்படிங்கிற கேள்வியுடன் சில பல நபர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து வராங்க. ஐடிசிஎம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூயிஸ் மிசைல் அப்படிங்கிறது தான். இது கடந்த முறை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனுடைய மேனிக் என்ஜினில் சில பல கோளாறுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டதுனால ஐடிசிஎம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த ஃபெயிலியர்லேருந்து பாடம் படித்த டிஆர்டிஓ இப்போ என்ன செய்ய போகிறாங்க, எகெயின் ஐடிசிஎம்மை இந்த ஜனவரி மாதம், அதாவது 3வது நோ ஃப்ளை ஜோனில் செக் பண்ணி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற வேறொரு தகவலும் வரலாம். இதெல்லாம் சரியாக நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியும், உலகத்துக்கு ஒரு உதாரணமாக மாற முடியும். நம்முடைய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த டிஆர்டிஓ அதனுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதை பற்றியான பெரிய ஒரு புரிதலையும் ஏற்படுத்த முடியும். நான் இப்போ சொன்னதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இன்னும் பிரம்மாண்டமான விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. சின்ன ஒரு சாம்பிளை மட்டும், அடுத்த டாப்பிக்கான ஒரு ஹிண்ட்டை, ஒரு ட்ரெய்லரை மட்டும் நான் இங்கே சொல்லிட்டு போயிடுறேன். நமக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது தெரியுங்க. ஆனால் இந்த ட்ரோன் அப்படிங்கிறத தரையிலிருந்து அப்படியே மேலே எழுப்பி அவங்க எதிரி நாட்டுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ ஃபைட்டர் ஜெட்லேருந்து ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத டெலிவரி செய்ய முடிஞ்சா, அப்படி செய்யக்கூடிய அந்த ட்ரோன்ஸ் எல்லாமே ஸ்வாம் ட்ரோன்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும், அதற்கான டெஸ்டிங்கையும் இந்தியா செய்து வருகிறது. அந்த டெஸ்டிங் மட்டும் தானா? இல்லை,
பீரங்கிலிருந்து ட்ரோன்ஸை டெலிவரி பண்ணால், அதாவது ரொம்ப உயரத்துக்கு ஒரு ட்ரோனை பீரங்கினுடைய குண்டுகளை வைத்து கொண்டு போய் அங்கேருந்து அந்த ட்ரோனை ஆக்டிவேட் பண்ணி அதை எதிரி நாட்டுக்குள் அனுப்பினால் என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும்? கேட்கவே கொஞ்சம் பயமாகவும் ஆனால் சுவாரஸ்யமாகவும் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம இராணுவ வீரர்கள், நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயம் ட்ரோனை பற்றி சொல்லிட்டே விக்கி. எதிரி நாட்டவர்களும் இந்த ட்ரோனெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு தானே இருப்பாங்க. அதை அழிப்பதற்கு இப்போ நாம் எந்த மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்த போகிறோம்? அதில் ஒரு டெக்னாலஜி தான் லேசர், இன்னொன்று எம்எம். அந்த எம்எம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி பாருங்கள், இல்லைனா இன்னொரு காணொளி வருது, அதை பார்த்து கொள்ளுங்கள். ஸோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப மெனக்கெட்டிருக்கேன். இதை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய சக நண்பர்களுக்கு, ஊழியர்களுக்கு, சக டிபி ட்ரூப்ஸுக்கு அனுப்ப போகிறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் இதனுடைய சக்ஸஸ், இதனுடைய தொடர்ச்சி எல்லாமே இருக்க போகுது. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.